ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்ததாமே உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. நல்ல சுகமாக, ஆரோக்கியமாக, தேவ பலனாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே அதுல சொல்லப்பட்டிருக்கிற 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சிக்லாக்ல சோத்திரம் இருக்கின்ற போது சோத்திரம் தாவீதும் அவருடைய ஆட்களும் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வருகிறார்கள். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சிக்லாக்ல இருந்த தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள், சோதரம், அப்படியாக ஆடு மாடு எல்லாம் சோத்திரம் கொள்ளையாடி கொண்டு போய்விடப்பட்டு ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது. வந்து பார்க்கிறார்கள், சிக்லாக்கு சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. எல்லாரும் பிரமித்து போகிறார்கள், பயந்து போகிறார்கள். ஐயோ, என்ன ஆனதோ என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு கலக்கம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாம் சூறையாடி கொண்டு போனப்பட்டது போல உங்க வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாவீது சோதரம் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன, அதாவது சத்துரு பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இழந்து போனதை தேட, ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்ற வேதம் சொல்லுகிறது. அதனால பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்து போனாலும் இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த இடத்துல தாவீது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் எப்படி விடுதலையாக்கினார், எப்படி அவர் திருப்பிக் கொள்ள முடிந்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 விஷயத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் இந்த 6வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, சோத்திர தாவீது விடுதலையாக்குனதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில என்ன நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அப்படியானால் என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தை உட்கார்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்துல கெஞ்சி பிரார்த்திக்கிறார். பிரார்த்தின போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அந்த தாவீதை பலப்படுத்துகிறது. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு என்ன நஷ்டமானாலும் பரவாயில்ல, நீங்க முதலாவது தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் இயேசு, சகல காரியத்தையும் செய்ய வல்லமை கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவிடத்துல நீங்கள் வந்து அமர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளுங்கள். 2வது, தாவீது சோதர வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்ட பிறகு 2வது தாவீது ஆண்டவரிடத்துல என்ன செய்கிறாரு? விசாரிக்கிறாரு.
விசாரிக்கிறாரு. அவர் விசாரித்து, ஆண்டவரே அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. ஆண்டவருடைய உத்தரவு வருகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்கிறது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இயேசு உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால உங்கள் கவலைகள் எல்லாம் இயேசு மேல வைத்து விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால இயேசு மேல வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக ஸ்தோத்திரம், இந்த 11வது வசனம் சொல்லுகிறது, ஒரு எகிப்தியனை வெளியில் அவர் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரம் கொடுத்து என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும் போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் உங்களுக்கு வருமா? ஆனா தாவீது பாருங்க, அந்த நெருக்கத்திலையும் விழுந்து கிடந்த வியாதி கிடந்த ஒரு மனுஷனை அவனை கூட்டிட்டு வராங்க. உடனே அவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, அப்பம் கொடுக்கப்படுகிறது, அவனை விசாரிக்கிறாரு. அப்படியானால் பிரியமானவர்களே, மூன்றாவது, அவருக்கு இருந்த நெருக்கத்திலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற, நன்மை செய்கிற அந்த குணம் இருந்தது. உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிற குணத்தை வளர்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பறவைகளை கூட கவனிச்சு பாருங்க, மிருகங்களை கவனிச்சு பாருங்க, அது கூட நன்மை செய்கிற குணம் இருக்கிறது. உங்களுக்குள்ள நன்மை செய்கிற குணம் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை டாப் லெவல்ல உயர்த்தி வைப்பார். இது நிச்சயம். பிரியமானவர்களே, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் விடுதலையாக்கினது போல, நீங்கள் ஒருவேளை நீங்க பிசினஸ்ல நஷ்டம் அடைஞ்சிருக்கிறீங்களா, ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனையில, நெருக்கத்துல, விரக்தியில் இருக்கிறீங்களா, தேவனிடத்துல விசாரிங்க. தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த நெருக்கத்துல நன்மை செய்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். இயேசு உங்களை நிச்சயமே ஆசீர்வதிப்பார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசு ராஜா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்துல, பிசினஸ் பிரச்சனையில, குடும்ப பிரச்சனையில, ஆண்டவரே கல்வி காரியத்துல தோல்வி அடைஞ்சு, வேலை காரியத்துல தோல்வி அடைஞ்சு, ஆண்டவரே இனி வாழ்வதை விட சாவதே நலம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறையா. உங்க வல்லமை அவங்க மேல இறங்கி அவங்களை பலப்படுத்தி அவங்களை வாழ வைப்பீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்த தேவகுமாரன் நாம் கிறிஸ்து இயேசுவே வந்த ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.